بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த ஏக இறைவன் நம் மீது விதித்திருக்கிற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுவை போற்றி புகழ்வதற்காக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று குழுமி இருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும், இன்னும் நம்முடைய உயிரை விட மேலாக நாம் மதிக்கக்கூடிய அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தோழர்கள் தோழியர்களின் மீதும், இன்னும் இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அவரவருக்கு வழங்கப்பட்ட அறிவாற்றலை கொண்டு நேர்வழியை அடைந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு சூழலை படைத்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தவில்லை. எவ்வளவுதான் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அறிவாற்றல் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிவை கொண்டு மனிதன் நேர்வழியை ஒருபோதும் அடைய முடியாது. நேரான பாதையை நான் தான் மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைப்பேன் என்று நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உலகத்திற்கு வந்த அத்தனை இறை தூதர்களுக்கும் நேர்வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தரப்பில் இருந்துதான் அறிமுகப்படுத்தி இருக்கிறான். அது வஹி செய்திகளாக அந்த இறை தூதர்களுக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த நேர்வழியை இறை தூதர்கள் இறைவனிடமிருந்து பெற்று அந்த வஹி செய்திகளை மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அந்த நேர்வழியில் தான் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுரை நிகழ்த்துகிறது. இந்த நேர்வழியை இதிலிருந்து யாரெல்லாம் தடம் புரண்டு வாழுகிறார்களோ, இறைவன் சொன்ன நேர்வழியில் நிற்காமல் வஹி செய்திகளின் அடிப்படையில் வாழாமல் மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, முன்னோர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மகான்கள் பெரியார்கள் சஹாபாக்கள் என்று அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி மார்க்கத்தில் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை இஸ்லாம் என்று முடிவெடுத்து அதன் பின்னால் அணிவகுத்து செல்வார்களே, ஆனால் அது மிகப்பெரிய வழிகேடு என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நேர்வழியை பற்றி பேசுகின்ற பொழுது, இறை செய்திகளை பற்றி பேசுகின்ற பொழுது அதுல மனித சமுதாயத்திற்கு நிறைய விளக்கங்களை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
இறை செய்திகள் என்பது இரண்டு வடிவத்தில் இந்த மனித சமுதாயத்திடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. ஒன்று, இறைவன் வேதத்தின் அடிப்படையிலே சொல்லக்கூடிய செய்திகள். ஒவ்வொரு தூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ல, இந்த வேதங்கள் வந்து இறை செய்தி, வஹி செய்தி ஆகும். அதே மாதிரி அந்த வேதத்தின் அடிப்படையில் தூதர்கள் செய்து காட்டுவாங்களா இல்லையா? வேதத்திலிருந்து சில விஷயத்தை சொல்லுவாங்கல்ல, விளக்கம் கொடுப்பாங்கல்ல. வேதத்தில் இருந்து தான் கற்ற அந்த வஹி செய்தியில் இருந்து கிடைத்த அந்த கல்வியை வைத்து அங்கீகாரம் வழங்குவாங்களா இல்லையா? இந்த இரண்டு தான் இறை செய்தி என்று இஸ்லாம் சொல்கிறது. இதை யார் பற்றி பிடித்து வாழவில்லையோ, இதற்கு மாற்றமான வழிமுறைகளை தேடி சென்றார்களோ, அவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனைகள் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று இஸ்லாம் அறிவுரை சொல்கிறது. நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் எழுப்பி நிறுத்தக்கூடிய நேரத்தில் எல்லா இறை தூதர்களும் அந்தந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களாக வருவார்கள். தன் சமுதாயத்தை அழைத்து கொண்டு வருவார்கள். நாம அனைவரும் இந்த இறுதி உம்மத் முகமது நபிக்கு பின்னால் அணிவகுத்து வருவோம். வந்து இறைவனுடைய சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்தந்த சமுதாயத்தில் வஹி செய்தியை புறக்கணித்து மாற்றமான மனித கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்த, வழிகேட்டின் பக்கம் சென்ற அந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுல நபிகள் நாயகம் அவர்கள் நம் சமுதாயத்தில் இந்த தலைமுறையில யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்களில் தூதர்களுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக, திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு புது பாதையை வழிவகுத்து யாரெல்லாம் புதிய மார்க்கமாக உண்டாக்கி சென்றார்களோ இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்வார்கள், எதிராக சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்தை படித்து பாருங்கள். அதுல இறைவன் பேசுகிறான், வகால ரசூல், இந்த இறை தூதர் முகம்மது நாளை மறுமையில் வருவார், உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருவார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் அவர் இறைவனை அழைப்பார், யா ரப்பி, என் இறைவா, இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, இந்த குர்ஆனை நீ எனக்கு வழங்கிய இந்த இறை வேதத்தை, வஹி செய்தியை இந்த சமுதாயம் தடுக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டார்கள். இந்த வஹி செய்தியின் அடிப்படையில் இவர்களில் சிலர்கள் வாழவில்லை, குர்ஆனை இவர்கள் பின்பற்றல, இறை செய்தி அல்லாதவற்றை பின்பற்றி வழிகட்ட நிலையில் வாழ்ந்தார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வே நம் சமுதாயத்தில் இந்த நிலைமையில வாழ்ந்தவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்களாம். அப்ப அல்லாஹ் காப்பாத்தணும். இப்படிப்பட்ட இந்த நிலை, இந்த இழிவு மறுமை நாளில் நமக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்றால் இறை செய்தியை இந்த உலகத்தில் சாகும் வரை இறுக பற்றி பிடித்து வாழக்கூடிய முஸ்லிம்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இறை செய்தி அல்லாத சொந்தமாக மனிதன் சிந்தித்து மார்க்கமாக இதெல்லாம் மார்க்கம் என்று எதையெல்லாம் நினைப்பார்களோ அதெல்லாம் மார்க்கம் ஆகாது. அல்லாஹ் தன் திருக்குர்ஆன்ல சொல்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள், அதை விடுத்து மற்றவைகளை எல்லாம் நீங்கள் பொறுப்புதாரியா எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீர்கள் என்றால் கலீலம்மா ததக்கரும், குறைவாகத்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த வஹி செய்தியை படிங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அதை நீங்க பின்பற்றுங்க, அதுதான் உங்களுக்கு மறுமையில் வெற்றியை தரும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அப்ப இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு ஆழமாக போதிக்கக்கூடிய ஒரு அறிவுரை. அந்த அறிவுரையை தன் வாழ்க்கையில் இம்மி அளவு கூட பிசகாமல் வாழ்ந்த ஒரு இறை தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இறை தூதருடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். இதோ இந்த இறை தூதரை பாருங்கள், அவர் எப்படி இறை செய்தியை இறுக பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்ந்தார். அவருடைய அந்த கொள்கை பற்றை பாருங்கள், அவருடைய தியாகத்தை பாருங்கள், அவருடைய அர்ப்பணிப்பை பாருங்கள், அவருடைய கட்டுப்படுதலை பாருங்கள். எல்லா விஷயத்திலேயும் இந்த இப்ராஹிம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தார், இறை செய்திகளை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார். அதுல இருந்து அவர் சருகவே இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்.
இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னால், கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விடுகிறேன். இறைவா, எனக்கு இப்படி தோணுகிறது, இந்த மார்க்கத்தில் இப்படி ஒண்ணு செய்யலாமே, இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இறை செய்தியாக அல்லாஹ்விடமிருந்து கட்டளைகள் வருகிறதா, அதை கேள்வி கொஸ்டினே ஆக்க மாட்டாங்க. கட்டுப்படுனா கட்டுப்பட்டுருவாங்க. இப்படியான நிலையில் நாம் வாழுகிறோமா? நம் சமுதாயத்தில் உள்ள முஸ்லிம்கள் இப்படி வாழுகிறார்களா? இறை செய்தியை இறுக்கமாக பிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால், நிறைய இடங்கள்ல அவர்களிடத்துல மாற்றமான கொள்கைகள் இருப்பதை பார்க்கிறோம். முன்னோர்களின் பெயரால், மகான்களின் பெயரால், மூதாதையர்களின் பெயரால் காலங்காலமா இதுதான் இஸ்லாம் என்று நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அதற்கு பின்னால் செல்லுகிறார்களே, நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாவே நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவாங்களே, இவர்கள் இந்த வஹியை பின்பற்றவில்லை, வஹிக்கு மாற்றமான கொள்கையை பின்பற்றினார்கள் என்று இறை தூதர்கள் நமக்கு எதிராக சாட்சி சொன்னால் நம்முடைய மறுமை நிலை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கு தகுதியானது ரெண்டு தான் வஹி செய்திகளில், ஒன்று குர்ஆன், இன்னொன்று அந்த வஹியின் அடிப்படையில் வந்த ஹதீஸ். நபிகள் நாயகம் அவர்களையே நாம எந்த விதத்தில் பின்பற்றுறோம்? மார்க்க விஷயமாக அவர்கள் எதையெல்லாம் வஹியின் தொடர்பிலே சொன்னார்களோ அந்த விஷயத்தில் அவர்களை நாம பின்பற்றுறோம். அவர்களை ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், இந்த முகம்மது நாம் சொல்லாதவற்றை எல்லாம் உங்களிடத்தில் இட்டுக்கட்டி சொன்னால் அவரை நம்முடைய வலது கரத்தில் பிடிப்போம், அவருடைய நாடி நரம்புகளை துண்டித்து விடுவோம், அதை உங்களை யாரும் தடுக்க முடியாதுன்னு நல்லா சொல்றான். முகம்மதாகவே இருந்தாலும் என் மார்க்கத்தில் வஹி என்பது என் புறத்திலிருந்து தான் வரும், நேர்வழியை நான் தான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து பயணிப்பதுதான் தூதர்களின் வேலை. அந்த அடிப்படையில் தான் முகமது நபியும் வாழ்ந்தார்கள், இப்ராஹிம் நபியும் வாழ்ந்தார்கள். இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையும் அப்படித்தான் இருந்தது. வணக்க வழிபாடுகளை இப்ராஹிம் நபியா உருவாக்கி செஞ்சாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல எத்தனை விஷயத்துல வணக்க வழிபாடுகளில் மதுஹபுகள் என்கிற பெயரால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழுகை முறை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோன்பு முறை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹஜ்ஜினுடைய முறை, உம்ராவுடைய முறை என்று ஷாஃபி, ஹனஃபி, அம்பலி, மாலிக் என்று பல பிரிவுகளாக இருக்கிறார்களே, இந்த இமாம்கள் இவர்களுக்கெல்லாம் வஹி செய்தி வந்ததா? இவர்கள் இறை தூதர்களா? அவங்கெல்லாம் நல்லடியார்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த, இறையச்சத்தோடு மரணித்த நல்லவர்கள். அதனால் அவர்கள் சொல்வது மார்க்கம் என்று எப்படி நாம் முடிவெடுக்க முடியும்? அது மார்க்கம் ஆகாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி சொல்வதே இறை செய்தியிலிருந்து சொன்னாதான மார்க்கம், முகமது நபி சொல்வதே இறை செய்தியிலிருந்து சொன்னாதான மார்க்கம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு கட்டத்துல தன் மனைவிமார்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வரும்போது தேனை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு, முகமது நபிக்கு அல்லாஹ் கண்டனத்தை தெளிவுபடுத்துறான். முகம்மதே, நாம் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்குவீர்கள்? இந்த இஸ்லாத்துல தேன் சாப்பிடுவது ஹலால் தானே, அதை நீங்க ஹராமாக்க பாக்குறீங்கனால அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், முகமது நபி அவங்களை பார்த்து கேட்கிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் அவர்களால் கூட ஒன்றை புதுசா இஸ்லாத்துல ஒரு சட்டத்தை சொல்ல முடியாது. இருக்கிற இறை செய்தியைத்தான் இறுக பற்றி பிடித்து பின்பற்ற வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை, இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையும் அதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கொள்கை ரீதியா இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் செயல்பாட்டில் அது இருக்குதா? கொள்கையில் அது இருக்குதா என்று கேட்டால் அதுக்கு மாற்றமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவுலியாக்கள், மகான்களுக்கு சக்தி இருக்கிறது, தர்காக்களை கட்டி வைத்துக் கொள்கிறார்கள். அங்கே போய் இறை செய்திகளுக்கு மாற்றமாக, குர்ஆனுக்கு மாற்றமாக, வஹிக்கு மாற்றமாக சஜிதா செய்யக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் அவுலியாக்கள் என்கிற பெயரால் மரணித்தவர்களுக்கு சஜிதா செய்கிறார்களே, இறந்தவர்களை அல்லாஹ்வின் அந்தஸ்தில் வைத்து வணங்குகிறார்களா இல்லையா?
அப்ப கொள்கை கோட்பாட்டில் எப்படி தரம் புரண்டு வகியிலிருந்து விலகி போனனால, இறை செய்தியிலிருந்து மனிதர்களுடைய கருத்துக்களும் மார்க்கம் என்று போனனால எப்படிப்பட்ட இணை வைப்பு கொள்கையில் சிக்கி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை எப்படி இருந்துச்சு? தன் தந்தையிடத்தில் போய் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள். என் அருமை தந்தையே, லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். நீங்கள் வணங்குறதெல்லாம் ஷைத்தான். சிலைகளுக்கு சக்தி கிடையாது, அதுக்கு ஆற்றல் கிடையாது, அது பேசாது, பார்க்காது, கோரிக்கைகளை கேட்காது. அந்த சிலைகளை போய் கடவுளா வணங்குறீங்களே, இறை செய்தியை எப்படி இறுக பிடித்து பிரச்சாரம் செய்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். அப்ப இறை செய்தியில் நின்று வாழ்ந்தால் கொள்கையில தடுமாற்றம் வராது. இறை செய்தியை இறுக பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கைகள் இந்த சமுதாயத்தில் நுழையாது. இப்ராஹிம் நபி அவர்கள் இறை செய்தியை பற்றி பிடித்து வாழ்ந்த காரணத்தினால்தான் இறுதி வரைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையிலேயே வாழ்ந்து மரணித்தார்கள். தன் சந்ததிகளுக்கும் இந்த தௌஹீது கொள்கையை சொன்னார்கள். அவங்க சொல்றாங்க பாருங்க, இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டுறாங்க. காபத்துல்லாவை அல்லாஹ் கட்ட சொல்றான். உறுதிமொழி எடுத்தோம். இப்ராஹிம் இடத்திலேயும் இஸ்மாயில் நபி இடத்திலேயும் இந்த ஆலயத்தை தூய்மை செய்து அங்கே ருக்கு செய்யக்கூடிய, சஜ்தா செய்யக்கூடிய, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஆலயத்தை தூய்மை செய்யுங்கள் என்று இப்ராஹிம் நபி இஸ்மாயில் இடத்துல உறுதிமொழி எடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தந்தையும் மகனும் காபத்துல்லாவை சிதலமடைந்து கிடத்த காபத்துல்லாவை தூய்மைப்படுத்தி தயார்படுத்தி அல்லாஹ்வை வணங்கும் ஆலயமாக பகுதியாக மாற்றுகிறார்கள். உலக மக்கள் எல்லாம் இன்றைக்கு போய் வணங்குகிறோமா இல்லையா? அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் நபி தூய்மை பணியை செய்கிறாங்க. செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். என் இறைவா, ரப்பனா வஜால்னா முஸ்லிமைனி லக்க, எங்களை உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்தல் லக், எங்கள் சமுதாயத்தில் இருந்தும் எங்களுடைய உம்மத்தையும் உனக்கு கட்டுப்பட்டு வாழும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. அரினா மனாசிக்கனா, எங்களின் வணக்க வழிபாட்டு நிரல்களை நீயே எங்களுக்கு காண்பித்து தருவாயாக. காபத்துல்லாவை தூய்மை செஞ்சாச்சு, வணங்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாங்க? அரினா மனாசிக்கனா, இறைவா நீ சொன்னாதானே வணங்க முடியும், இபாதத்தை நீதான கற்றுத்தரணும், ஓன்ட்டு இருந்துதான வஹி வரணும். அது வராமல் நாங்களா எப்படி உன்னை வணங்குவது, நாங்களா எப்படி ஒரு வணக்கத்தை உருவாக்குறது, நீ சொல்லி அல்லாஹ் உனக்கு கட்டுப்படுகிறோம் என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடமிருந்து வணக்க நிரல்களை பெற்று அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள். இதான் வஹியை இறுகி இறை செய்தியை இறுக்கமாக பற்றி பிடிப்பது. அவங்க நினைச்சிருந்தா அவங்களுக்கு தோணுன மாதிரி வணக்க வழிபாட்டை செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இறைவா நீ சொல்லு, நாங்க செய்கிறோம், நீ கட்டளையிடு, எங்களுக்கு காண்பித்துத்தான், வஹியிலிருந்து எங்களுக்கு அறிவி, அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று இறை செய்தியை இறுக்கமாக இப்ராஹிம் நபி பற்றி பிடித்து வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் துஆ செய்தார்கள். இறைவா, எங்களுடைய சந்ததிகளிலிருந்தும் நீ நபிமார்களை உருவாக்கு. என்னை நீ இறை தூதர் ஆக்கிட்டே அல்லாஹ், இஸ்மாயில் இறை தூதராக இருக்கிறார், இஸ்ஹாக் இறை தூதராக, என்னுடைய மகன்கள் இறை தூதராக இருக்கிறார்கள், இன்னும் என் சந்ததிகளிலிருந்தும் தூதர்களை நீ உருவாக்கிய அல்லாஹ், அவர்களுக்கு உன்புறத்திலிருந்து ஹிக்மத்தை வழங்கு, ஞானத்தை வழங்கு, வேதத்தை வழங்கு. பிள்ளைகளுக்கும் என்ன கேட்கிறாங்கன்னா, நான் உன் மார்க்கத்தை இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்றேன், எனக்கு பிறகு நீ நபிமார்களை என் சந்ததிகளிலிருந்து வரச் செய்தால் அவர்களுக்கும் நீ இறை செய்தியை கொடு யா அல்லாஹ், வேதத்தை கொடு, ஞானத்தை கொடு, அவர்களும் உன்னுடைய மார்க்கத்தை இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்வார்கள் என்று தன் சந்ததிகளுக்காகவும் இப்ராஹிம் நபி இறை செய்தியைத்தான் கேட்டார்கள். இறை செய்தியின் அடிப்படையில் என் தலைமுறை வாழ்வார்கள், அவங்களிலிருந்து நபிமார்களை உருவாக்கிய அல்லாஹ், அவங்களுக்கு ஹிக்மத்தை ஞானத்தை கொடு, ஹதீஸ கொடு, அவர்களுக்கு வேதத்தை கொடு, அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்கள், இறை செய்தியை பின்பற்றுவார்கள், அதை இறுக்கமாக பற்றி பிடித்து வாழ்வார்கள் என்று தன் பிள்ளைகளுக்காகவும் இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் குர்ஆன்ல நம்ம இப்படி ஏராளமான வசனங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த கொள்கை ரீதியா இறை செய்தி தான் மார்க்கம், வஹிதான் மார்க்கம் என்பதில் தெளிவா இருந்தாங்க. அதே நேரத்தில்
இறை செய்தியை பற்றி பிடிப்பது என்றால் வெறுமனவே வஹியை ஏற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது, வஹியின் அடிப்படையில் வாழ்வதும் இறை செய்தியை பற்றி பிடிப்பதுதான். இன்றைக்கு நாம் அப்படி வாழ்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வஹியின் அடிப்படையில் வார்த்தெடுக்கிறோமா? நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வஹி செய்திகளை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை வஹியை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு கட்டளை இடுகிறான். இப்ராஹிமே, உன் மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் காட்டில் விட்டு வா, பாலைவனத்தில் விட்டுரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி அவர்கள் மனைவியையும் பிள்ளையையும் பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலை காபத்துல்லாவுக்கு பக்கத்துல போய் விட்டுட்டு வர்றாங்க. வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாங்க. அப்ப ஹாஜரா அம்மையார் கேட்கிறாங்க, யா இப்ராஹிம், இப்ராஹிமே அழைக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இது வஹியா, இது வஹி செய்திதானா? எங்களை இப்படி வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுல விட்டுட்டு போறீங்களே, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உணவு இல்ல, மக்கள் நடமாட்டம் இல்ல, ஆளே இல்லாத வறண்ட பூமியில் எங்களை விட்டு விட்டு செல்கிறீர்களே, அல்லாஹு அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய வஹியா என்று கேட்டார்கள். ஆமா, இது அல்லாஹ்வுடைய வஹி, அவன்தான் இப்படி செய்ய சொன்னான் என்று சொன்னவுடனே அந்த இறை நம்பிக்கை கொண்ட இப்ராஹிம் நபியினுடைய மனைவியின் வார்த்தை என்ன? இப்ராஹிம் நபி மட்டும் இறை செய்தியை இறுக பற்றி பிடிக்கவில்லை, அவர்களுடைய மனைவிமார்களும் இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையா, போய்கிட்டே இருங்க, அந்த இறைவன் எங்களை பாதுகாப்பான், அவன் எங்களுக்கு பொறுப்புதாரியா இருக்கிறான் என்று அவர்களுடைய மனைவி சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போய் கண் காணாத ஒரு தூரத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்தில் என் மனைவியையும் என் பிள்ளையையும் விட்டு வந்து விட்டேன், அவர்களுக்கு நீ உணவு வழங்கு, மனிதர்களுடைய நடமாட்டத்தை அந்த இடத்துல நீ ஏற்படுத்து, லஅல்லக்கும் தஷ்குரூன், அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள், உன்னை வணங்கி வழிபடுவார்கள், அதுக்காக யா அல்லாஹ் உங்களுக்கு நீ அனைத்து வசதிகளையும் அந்த இடத்திலே ஏற்படுத்தி கொடு என்று கேட்டார்கள். இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்த அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் செய்த அற்புதத்தை பாருங்கள். தண்ணியே இல்லாத பூமியில ஜம்சம் நீரூற்றை அல்லாஹ் கொண்டு வரலையா? இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்த அனைத்து குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் இப்படி அருளை செய்வான். இப்படி நம்முடைய மனைவிமார்கள் இப்படி இறைவனுடைய அந்த வஹி செய்திகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இறை செய்திகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் பெண்கள், முஸ்லிம் சமுதாய பெண்கள், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? சினிமா கூத்தாடிகளுடைய பாடல்களை, அவன் பேசக்கூடிய வசனத்தை பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல அதை நடனமாடி பதிவிறக்கம் செய்யக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகளை பார்க்கிறோமே. இந்த சமுதாயம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்ராஹிம் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன் குடும்பத்தை இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து எப்படி கட்டமைத்தார்கள் யோசித்து பாருங்கள். தன் அருமை மகன் இஸ்மாயில் இடத்திலே போய் சொல்லுகிறார்கள், என் அருமை மகனே, உன்னை அறுப்பதை போன்று கனவு கொண்டேன், ஃபன்லுர் மாதா தரா, நீ என்னப்பா நினைக்கிற? இஸ்மாயில் நபி அவர்களும் தன் தந்தை இடத்திலே, இப்ராஹிம் நபி இடத்திலே கேட்டார்கள், என் அருமை தந்தையே, இதுவும் வஹியா அப்படின்னு கேட்டாங்க. இது இறை செய்தியா? அல்லாஹ் தான் இப்படி செய்யுமாறு கட்டளையிட்டானா? ஆமா, அல்லாஹ் தான் எனக்கு கனவில் இந்த செய்தியை கொடுத்தான். என்ன சொல்றாங்க தெரியுமா? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக பெற்றுக் கொள்வீர்கள், அறுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. எப்படி இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து ஒரு கட்டுப்படுதலோடு அந்த சமுதாயம் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுடைய நிலை என்ன? போதை பொருட்களுக்கு அடிமையானவர்களாக, சினிமாக்கள் அந்த ஹீரோக்களை போன்று தங்களுடைய நடை உடை பாவனைகளை, தலையில உள்ள முடிய வெட்டுறதுல இருந்து எல்லா விதத்திலும் இந்த உலகத்தினுடைய அற்ப சுகங்களை இலக்காக கொண்டு வாழக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்க்கிறோமே. இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்தால்
எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் சமுதாய மக்களுக்கு இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை மிக மிக தேவையாக உள்ளது. அவர்கள் எப்படி இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு நிலையில் இன்றைக்கு உள்ள சமுதாய மக்கள் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இன்னும் எந்த அளவிற்கு என்றால், இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி அவங்களுடைய வரலாறுகளை நாம எடுத்தோமே ஆனால் ஏராளமான நிகழ்வுகளை தானும் சரி, தன் மனைவிமார்களுக்கும் சரி, தன் சந்ததிகளுக்கும் சரி, இறை செய்திகளை இறுக பற்றி பிடித்து வாழ்வதற்குண்டான வழிமுறையை அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா மட்டத்திலையும் நாம பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யூதர்கள் நசாராக்கள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் முஸ்லிம்களை நோக்கி வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, நீங்கள் யூதராக மாறிவிடுங்கள், நசாராவாக மாறிவிடுங்கள், நேர்வழி பெறுவீர்கள் என்று யூத நசாராக்கள் முஸ்லிம்களே உங்களை நோக்கி அழைக்கிறார்கள். இன்னைக்கு அழைக்கவே இல்லை, ஆனா நம்மால் யூத நசாராவுடைய கொள்கையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து இன்னைக்கு கூப்பிடல, நம்மகிட்ட பிரச்சாரம் எல்லாம் பண்ணல, நீ யூதனா மாறுப்பா, நசாராவா மாறு என்று எவனாவது பிரச்சாரம் பண்றானா? நம்மால பிரச்சாரம் அழைப்பே இல்லாம போய் அங்க போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறான். எப்படி சேர்றான்? ஒரு புத்தாண்டு நியூ இயர்னு வருதா, நான் வெடிய போடுறேன், நான் அந்த நாள்ல ரேஸ் ஓட்டுறேன், நான் அந்த நாள்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சர்க்கிள்ல உள்ளவர்களோடு சேர்ந்து கூத்து கும்மாளம் அடிக்கிறேன் என்று எப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் நீங்கள் யூத நசாராக்களுடைய கொள்கையை ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் சலகு ஜுஹ்ர லப்பின், அவர்கள் உடும்பு புந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் அதை பின்பற்றி செல்வீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யூத நசாராக்களையா நீங்க சொல்றீங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, அவர்களை பின்பற்றி ஒரு காலத்துல நீங்கள் செல்வீர்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த காட்சிகளை பார்க்கிறோம். யூதர்கள் எப்படி முடி வெட்டுறானோ அப்படி வெட்டுறான், அவனுடைய ஆடை எப்படி அப்படி ஆடை போடுறான், அவன் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் வாழ்றானோ அப்படியே இஸ்லாமிய சமுதாயமும் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், யூதர்களை போன்று மாறுங்கள், நசாராக்களை போன்று மாறுங்கள் என்று உங்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுகிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பல், அப்படி அல்ல, மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபன், உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தில் தான் வாழ்வோம். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைப்பவராக இல்லை, அவனுக்கு தான் கட்டுப்பட்டார், இறை செய்தியை பின்பற்றினார், அந்த இறை தூதரை போன்றுதான் வாழ்வோம் என்று நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், அந்த இறை தூதரை பின்பற்றி வாழ வேண்டிய சமுதாயம், இறை செய்திகளை இறுக பற்றி பிடிக்க வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அதே போன்று பார்க்கிறோம், வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த இறை செய்தியை பற்றி பிடிங்கன்னு ஏன் சொல்றோம்? மறுமை நாள் வரைக்கும் இந்த வேதம் நம்ம கையில தான் இருக்கும். உலகம் அழிவு நாள் வரைக்கும் இந்த வேதத்திற்கு அழிவு கிடையாது. அதனால தான் அல்லாஹ் இறை செய்தியை பற்றி பிடிங்க, இறுக பற்றி பிடிங்கள் நல்லா சொல்றான். எல்லா இறை தூதர்களும் எப்படி இறை வேதத்தின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கை அமைத்தார்களோ அதே போன்று நீங்களும் அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த வேதமும் நம்மோடு உயிர்ப்பிப்போடு இருக்குதா இல்லையா? இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த இறை வேதத்தை படிக்கிறோம்? எத்தனை பேர் நம்மள குர்ஆனை திறந்து, வேதங்களை திறந்து அந்த வாசகங்களை நாமும் படித்து நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம்? யோசித்து பாருங்கள். 5 வயசு 6 வயசு பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு செல்போனை கையில கொடுத்துறாங்க. சாப்பிட மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் இந்த ஆண்ட்ராய்டு போனை கொடுத்துட்டு அதுல வரக்கூடிய சினிமாவையும் பாடலையும் கதைகளையும் தேவையற்ற வீணான விஷயங்களையும் பொழுதுபோக்கிற்காக பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அழகான ஒரு வேதத்தை, இறை செய்தியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த வேதத்தை படித்தால் எவ்வளவு நன்மை இருக்கிறது. இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்தால் இந்த சமுதாயத்திற்கு மறுமையிலும் உலகத்திலும் எவ்வளவு பலன்கள் கிடைக்கும். அதை யோசித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது
நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு சோதனை. இதுல அல்லாஹ் நம்மளை சோதித்து கொண்டே இருப்பான். யார் யாரெல்லாம் இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து வாழுகிறார்கள், யார் யாரெல்லாம் இந்த இறை செய்தியை அலட்சியப்படுத்துறாங்க, இந்த ஒரு சோதனை கட்டத்திலே யார் இறை வேதத்தை இறை செய்தியை இறுக்கமாக இப்ராஹிம் நபியை போன்று பற்றி பிடித்து வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் மகத்தான தங்குமிடத்திலே எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பத்தி அப்படித்தான் சொல்றான். வலக்கத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் இப்ராஹீமை நாம் தேர்ந்தெடுத்தோம். வ இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமின ஸாலிஹீன், இவர் நாளை மறுமையிலேயும் நல்லவர்களில் ஒருவராக இருக்க போகிறார். இப்ராஹிம் நபி அல்லாஹ் தன்னுடைய தோழன் நண்பன் சொன்னான்ல, ஏன் சொன்னான்? இவர் நல்லவர் அல்லாஹ் சொல்றானே, ஏன் சொல்றான்? இவரை என்னுடைய பிரதிநிதியாக உலகத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? மறுமையில் அத்தனை கோடிக்கணக்கான மனிதர்களில் முதலாக இவருக்கு தான் ஆடையை அனுபவிப்பேன் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? இறை செய்தியை இறுக்கமாக பற்றி பிடித்து வாழ்ந்ததனால் அந்த இறை தூதருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து. அப்ப நாமும் இறைவனுடைய அந்த வேதத்தின் அடிப்படையில் இறை செய்திகளை மட்டுமே பின்பற்றி மனிதர்களுடைய கூற்றுக்களை மார்க்கமாக ஆக்காமல், உலகத்தில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று போகாமல், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன மார்க்கம் எது என்பதை பார்த்து மறுமை வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபியை போன்று இறை செய்தியை பற்றி பிடித்து வாழக்கூடிய மக்களாக வாழ்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நம் ஜமாத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையிலே அந்த இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கடந்த 10 மாத காலகட்டமாக தமிழகத்தில் நம் சமுதாயத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் சந்தித்து தெருமுனை கூட்டங்களின் வாயிலாக, தர்பியாக்களின் வாயிலாக, மெகாபோன் பிரச்சாரங்களின் வாயிலாக, தனிநபர் தாவாக்கள் வாயிலாக, நோட்டீஸ் விநியோகங்களின் வாயிலாக, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் என்று என்னென்ன வகையிலெல்லாம் இப்ராஹிம் நபியை பற்றியான செய்தியை தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த அத்தனை வழிமுறைகளையும் கையில் எடுத்து இந்த தாவாவை, இப்ராஹிம் நபி சம்பந்தமான இந்த பிரச்சாரத்தை நாம கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அருளால் ஓரளவு சேர்த்திருக்கிறோம். அப்ப இது போன்ற இந்த பிரச்சாரங்களை நாம கையில் எடுப்பதற்கான நோக்கம், காரணம் என்ன என்று கேட்டால், இன்னும் நம்ம சமுதாயம் வஹி செய்தியை பின்பற்றுவதிலேயும் அந்த வழிமுறையிலே சரியாக வாழ்வதிலேயும் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த பிரச்சாரம் என்பது காலகாலத்திற்கும் நமக்கு பயனுள்ள, தேவையுள்ள ஒரு நிலையாக இருக்கின்ற காரணத்தினாலதான் இது போன்ற பிரச்சாரங்களை நம் ஜமாத்தின் சார்பாக நாம கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக நம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை, வளர்ந்து வரும் தலைமுறைகளை ஏகத்துவத்தின் தளபதிகளாக உருமாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில நிறைய பிரச்சாரங்களை நாம கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நம்முடைய இந்த திருவிதாங்கூடு பகுதியில் உள்ள இந்த மர்க்கஸில் வைத்து இளைஞர்களுக்கான அந்த ஒரு நாள் தர்பியா நடைபெறவிருக்கிறது. இதுல 10ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பித்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும், 10ல இருந்து காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும், அவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நாள் தர்பியா வகுப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள செய்யுங்கள். இதுல பல தலைப்புகளின் கீழாக உங்களுக்கு உரை நிகழ்த்தப்படுகிறது. இலக்கை நோக்கி இளைஞனே வா, தாயும் தந்தையும், எங்கே போகிறது இளைய சமுதாயம், இரையச்சம்,
போன்ற பல தலைப்பின் கீழாக அறிந்து கொள்ள வேண்டிய துவாக்கள், இப்படி பயனுள்ள ஒரு தலைப்புகளின் கீழாக இந்த தர்பியா நடைபெறவிருக்கிறது. எனவே இந்த ஒரு நாள் தர்பியாவில் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்களை கலந்து கொள்ள செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இறை செய்தியை இறுக பற்றி பிடித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.